ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு கிஷோர் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் முழு ஆண்டு தேர்வு 2024 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள பகுதி 3 5 மார்க் கொஸ்டின் நம்பர் 29 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் புக்கில் எடுத்துக்காட்டு 1.23 வெண்படங்களை பயன்படுத்தி a மைனஸ் b சேர்ப்பு c ஈக்குவல் டு a மைனஸ் b வெட்டு a மைனஸ் c என்பதை சரிபார்க்க. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வெண்படங்களை பயன்படுத்தி a மைனஸ் b சேர்ப்பு cயும் a மைனஸ் b வெட்டு a மைனஸ் cயும் சமம் அப்படிங்கிறத சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. இதில் என்னதெல்லாம் இருக்குது? a இருக்குது, b இருக்குது, c இருக்குது. அப்போது 3 வெண்படங்கள் வரையணும். அதாவது ஏன்னு ஒரு ரவுண்டு வரையணும், பி ஒன்று வரையணும், சி ஒன்று வரையணும், மொத்தம் 3 வரையணும். இந்த படத்தில் இருக்கலாம், இதே மாதிரி வரையணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? பி சேர்ப்பு சி. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை கண்டுபிடிப்போமா? பி சேர்ப்பு சி அப்படின்னா என்ன? பிக்கும் சிக்கும் ஸ்கெட்ச் பண்ணணும். அப்போது பி ஃபுல்லாக ஸ்கெட்ச் பண்ணிக்கணும், பி ஃபுல்லாக ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு சி ஃபுல்லாக ஸ்கெட்ச் பண்ணணும். ஏ மைனஸ் பி சேர்ப்பு சி. பி சேர்ப்பு சியை ஸ்கெட்ச் பண்ணக்கூடாது, ஏவை பண்ணணும். அப்போது ஏல உள்ளதை மட்டும் ஸ்கெட்ச் பண்ணணும். பிலையும் படக்கூடாது, சிலையும் படக்கூடாது. இது 1வது சமன்பாடு. இப்போ பாருங்கள், ஏ மைனஸ் பி கண்டுபிடிப்போமா? ஏ மைனஸ் பி எப்படி? அதாவது பியில் படக்கூடாது, ஆனால் ஏல வரையணும். அப்போ ஏவை மட்டும் ஸ்கெட்ச் பண்ணணும், ஆனால் பியில் ஸ்கெட்ச் பண்ணக்கூடாது. ஏ மைனஸ் சினா எப்படி? அதே மாதிரி தான், ஏல ஸ்கெட்ச் பண்ணணும், சியில் ஸ்கெட்ச் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சி. ஏ மைனஸ் பிக்கும் ஏ மைனஸ் சிவையும் பார்க்கணும், ரெண்டுலையும் பொதுவாக எந்த இடத்துல ஸ்கெட்ச் பண்ணியிருக்கோ அதில் ஸ்கெட்ச் பண்ணணும். அப்போது இந்த இடத்துல தான் பொதுவாக 2 பக்கமும் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கு. இது 2வது ஈக்குவேஷன். இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் பாருங்கள், சமமாக இருக்கா? அப்போது ஏ மைனஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சி. தேங்க்யூ.